சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லன்பு, நம்ம ஆனந்திய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க சார். ஆனந்திய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களா? யார் ஆனந்திய அனுப்புனது? சத்தியமா சொல்றேன் சார், இந்த பொண்ணுதான் சார் எனக்கு சப்ளை பண்றா. வெளியில போ. அன்பு, எனக்கு என்னமோ அந்த பெஞ்சமின் மேலதான் டவுட்டா இருக்கு. அவனை ட்ரேஸ் பண்ணா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிரும். அவனை பிடிச்சிட்டேன் சார், இப்ப என்கிட்ட தான் இருக்கான். நான் சொல்ற லொகேஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். I'll be there in 15 minutes. ஓகே சார். டேய் வாடா வாடா வாடா. ஐயோ, இந்த ஹாஸ்டலுக்கு வந்த முதல் நாளே எனக்கு அடைக்கலம் கொடுத்தது நீயும் காயத்ரியும் தான். இன்னைக்கு நான் இந்த ஹாஸ்டலை விட்டு போனோன்னு நான் முடிவெடுத்து போறவன் காயத்ரி கிட்டயோ ரெஜினா சல்மா கிட்ட சொல்லிட்டு போறதுக்கோ என் மனசுல தெம்பில்ல. அதனால உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். என்னை ஏன் இம்புட்டு தூரம் சோதிக்கிற? செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கியா? இல்ல இதுதான் எனக்கு விதிச்ச தலைவிதியா? எதுக்காக இந்த திருட்டு பட்டோம்? அந்த கருணாகரனுக்கும் மித்ராவுக்கும் ஒண்ணும் இல்லாத ஏன் மேல ஏன் இம்புட்டு வஞ்சம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக நீதே இதெல்லாம் பண்ற. நான் பண்ணாத தப்புக்காக அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு போட்டு என்னைய ஊரை விட்டு ஓடி வர வச்ச. இங்க வந்தா மறுபடியும் பண்ணாத ஒரு தப்புக்கு திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு விரட்டி அடிச்சிட்ட. ஐயோ போதும், நான் நல்லவன் நல்லவன் தொண்டை தண்ணி தீர எம்புட்டோ கத்திட்ட. இதுக்கு மேல கத்தி யாருக்கும் புரிய வைக்க என்னால முடியல. போராடவும் திராணி இல்ல. நான் என் ஊருக்கே போயிடுறேன். இங்க இருந்தா அந்த மித்ரா மறுபடியும் என்னைய பழி வாங்குறேன்னு அந்த போட்டோவை பத்திரிக்கையில போட்டாலும் போடவா? அத பார்த்தா அப்பா அம்மா உசிரே விட்டுருவாங்க. என்னாலயே அவ பண்ற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்காக காயத்ரி ரெஜினா சல்மா எல்லாம் அவகிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் ஒரு ஆளால எல்லாரோட நிம்மதியும் போயிடும். என்னைய ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு குத்தத்துக்காக அவங்க நிம்மதியும் கிடைக்க விரும்பல. இனிமே என்னால யாரும் அசிங்கப்பட வேணாம். நான் போறேன்.